ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் ஏடிடி பார்க்க போகிறோம். லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்ட் கூட மட்டும் கான்டாக்டில் இருக்கும். இதுதான் ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒன் எலமெண்ட் கனெக்டட் டு அனதர் ஒன் எலமெண்ட். ஸோ இந்த லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக ஒரு எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணலாம். நம்ம எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தேவையான எலமெண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணலாம். ஒரு பொசிஷனில் என்ன எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணலாம். எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற எலமெண்ட்டை நான் டெலீட் பண்ணலாம். மினிமம் என்ன எலமெண்ட் இருக்குங்கிறத தேடலாம். மேக்ஸிமம் பெரிய எலமெண்ட் என்ன இந்த லிஸ்ட்லேயே அப்படிங்கிறத தேடணும். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் அப்படின்னா, இன்சர்ஷன், சர்ச்சிங், ஃபைண்டிங், டெலீஷன், மினிமம், மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும் இந்த லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில். இன்சர்ஷன் அண்ட் டெலீஷன் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பொசிஷனில் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், லாஸ்ட்டில் வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம், மிடில் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம இன்சர்ஷன் பண்ண முடியும். அதே மாதிரி டெலீஷன் அப்படிங்கிறதும் நமக்கு எந்த எலமெண்ட் வேண்டான்னு நினைக்கிறோமோ அந்த எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த எலமெண்ட் தான் டெலீட் பண்ணணும், இல்லை இந்த எலமெண்ட் தான் டெலீட் பண்ணணும், இப்படி தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரில் கிடையாது. ஸோ லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதில் நம்ம இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்க முடியும். சரி, இந்த லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று அரே மெத்தட், அரே இம்ப்ளிமெண்டேஷன். அரேஸ் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பேசிக்காக அரேயோட கான்செப்ட் உங்களுக்கு என்னன்னு தெரியும். அந்த அரேஸோட மெத்தடை வச்சு நம்ம லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இன்னொன்று லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இதில் நம்ம பாயிண்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம லிஸ்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுதான் இந்த லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் ஏடிடி. ஸோ இப்போ அரேனா என்னன்னு பார்க்கலாம். அரேஸ் அப்படிங்கிறது ஒரு ஹோமோஜீனியஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரே டேட்டா டைப்பில் இருக்கிற மோர் தென் ஒன் எலமெண்ட்டை ஒரு நேம்க்கு கீழே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அரேஸ் கான்செப்ட் போவோம். ஸோ அரேஸ் அப்படிங்கிறது ஹோமோஜீனியஸ் கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். ஹோமோஜீனியஸ் அப்படின்னா சேம் டேட்டா டைப். ஸோ அரேஸில் எலமெண்ட் எப்போவுமே கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு சொன்னோன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் எலமெண்ட் 1000 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா செகண்ட் எலமெண்ட் 1001 அப்படின்னு ஸ்டோர் ஆகும். அடுத்தது 1002, 1003 அப்படின்னு நமக்கு தகுந்த நம்ம எவ்வளோ மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் பொசிஷனில் நம்மளுக்கு மெமரி க்ரியேட் ஆகும், மெமரி அலோகேட் ஆகும். இப்போ நம்ம இன்டீஜர் அரே வச்சுருக்கிறோம் அப்படின்னா, int a of 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு டோட்டலாக 20 மெமரி பைட்ஸ் அலோகேட் ஆகும். 20 மெமரி பைட்ஸ் அலோகேட் ஆகும். ஏன் 20 அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டீஜருக்கு 2 பைட்டு. அப்போ இன்டீஜர் டைப்பில் நான் 10 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா 10 × 2 20 மெமரி பைட்ஸ் எனக்கு தேவைப்படும். அப்போ இந்த 20 மெமரி பைட்ஸ் எனக்கு எங்கே ஸ்டோர் ஆகும், எங்கே அலோகேட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ரேண்டமாக தான் 1000ன்னு சொல்கிறேன். 1000 அப்படிங்கிற மெமரி லொக்கேஷன், இல்லை 2000, 3000 ஏதோ ஒரு மெமரி அட்ரஸ். இது நான் அசம்ஷன் தான் சொல்கிறேன். ஸோ இப்போ 1000 அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் உங்களுக்கு மெமரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1020 அப்படிங்கிற ஒரு மெமரி லொக்கேஷன் வரைக்கும் உங்களுக்கு இருக்க மெமரி கிரியேட் ஆகும், அலோகேட் ஆகும். ஸோ ஒரு எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 பைட்டு. அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 1000 and 1001 அப்படின்னா 1002 அப்படிங்கிற மெமரி லொக்கேஷனில் செகண்ட் எலமெண்ட் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த 1000, 1002, 1020 அப்படின்னு சொல்கிறது எல்லாமே அட்ரஸ். சரிங்களா? இந்த அட்ரஸை நம்ம அப்படியே ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம அரேக்கு இண்டெக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருப்போம். அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை மென்ஷன் பண்ணி இல்லை ரெஃபர் பண்ணி தான் அந்த பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதை நான் 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ இந்த 0 1 2 3 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இண்டெக்ஸ். 1000 1000 2020 அப்படிங்கிறது அட்ரஸ். அப்போ இந்த அரேவோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஏ. ஏன்னா int a of 10 தானே இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ int a of 10 அப்படின்னு நம்ம சொல்லும் போது பேக்ரவுண்டில் ஒரு 20 மெமரி பைட்ஸ் கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷனில் கிரியேட் ஆகும். அந்த மெமரி லொக்கேஷனுக்கு பேர் ஏ. அப்போ ஒரு லொக்கேஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அந்த இண்டெக்ஸ் வேல்யூ a of 0லேருந்து 9 வரைக்கும் போகுது. இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ எப்போவுமே 0 தான் அப்படின்னா கிடையாது. நீங்கள் 1ல் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ப்ரோக்ராமரோட விஷ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. இந்த அரேஸில் எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் நம்ம ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம அரேல ஸ்டோர் பண்ணலாம். இல்லைன்னா a of 10 is equal to அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளார் பிரேசஸ்க்குள்ள 1 2 3ன்னு நம்ம எவ்வளோ வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோமோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ a of 10ன்னு நான் 10 மெமரி பைட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்கேன். ஆனால் 1லேருந்து 4 வரைக்கும் 4 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணுறேன். விச் மீன்ஸ் எனக்கு மெமரி லொக்கேஷனில் 1 2 3 4ன்னு ஸ்டோர் ஆயிரும். இந்த மெமரி ஸ்பேசஸ் எல்லாமே எனக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ என்னோட மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த அரே வந்து மேக்ஸ் சைஸ் இங்கே நான் 10 வச்சுருக்கேன். 10 எலமெண்ட் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஸ்டோர்டு இந்த அரே எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 4. சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு டம்ளர் இருக்குது. அந்த டம்ளரில் 100 ml ஆஃப் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்னோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, மேக்ஸ் கெப்பாசிட்டி. ஆனால் இதில் நான் ஒரு பாதி டம்ளர் தான் ஃபில் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னோட கரண்ட்டாக இருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா 50 ml. அப்போ இந்த 100 mlங்கிறது மேக்ஸிமம் சைஸ், 50 mlங்கிறது அமௌண்ட் ஆஃப் எலமெண்ட் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் த டம்ளர். சரிங்களா? அது மாதிரி தான் இங்கே அரேல மேக்ஸிமம் சைஸ் 10 a of 10 நான் கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே நான் போட்டு வச்சிருக்கிறது என்னன்னா 4 எலமெண்ட் தான். சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஒரு எலமெண்ட்டை புதுசாக ஒரு எலமெண்ட்டை நம்ம அந்த அரேக்குள்ளே போடுறோம் அப்படின்னா இந்த மேக்ஸ் சைஸும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் புது எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணணும். சரிங்களா? அதுக்காக தான் இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இங்கே நம்ம எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டாக நம்ம இன்சர்ட் பண்ணுறது இல்லை டெலீட் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம இப்போது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அரேல எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரே நான் எடுத்துருக்கிறேன். அரேவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10ங்கிறது மேக்ஸிமம் சைஸ். அதில் 5 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே வந்து 5. உங்களுக்கு இந்த சைஸுக்கும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சைஸுங்கிறது 10 எலமெண்ட் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் நான் 5 எலமெண்ட் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அதான் இங்கே n = 5. இப்போ அரே தானே நம்ம டேரெக்டாக ஸ்டோர் பண்ணிக்கலாம்ல, இன்சர்ஷன் என்ன பெரிய வேலையா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலான்னு நினைக்கலாம். இப்போ நான் a of 2 அப்படிங்கிற பொசிஷனில் 100ன்னு இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா a of 2 = 100 அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எழுதுனா இன்சர்ஷன் நடந்துரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ஆகும்னு சொன்னோம்னா a of 2 = 100ன்னு சொல்லும் போது நமக்கு a of 2ல் ஆல்ரெடி 13 ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ நான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுனா இந்த 30ங்கிற எலமெண்ட்டில் 100 ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ எனக்கு என்னோட டேட்டா வந்து லாஸ் ஆயிரும். எனக்கு லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட் வந்து காணாமல் போயிடும். இல்லை நீங்கள் என்ன சொல்லலாம், a of 2ல் இருக்கிற எலமெண்ட்டை கொண்டு போய் நான் வந்து a of n+1 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். n வந்து 5 தானேங்க, அதனால் n+1 லாஸ்ட் பொசிஷனில் நான் இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்புறமா இதை எழுதலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா என்னோட லிஸ்ட்டோட ஆர்டர் மாறிடும். 10 20 நியூ எலமெண்ட், அதுக்கப்புறம் 40 50 13 வரும். இப்படி எழுதுச்சுன்னா நம்மளோட லிஸ்ட்டோட ஆர்டர் மாறிடும். அதுவும் தப்பு. ஸோ 2 மெத்தடுமே நம்ம தப்புங்க. ஃபஸ்ட்டு டைரெக்டாக எலமெண்ட்டை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணக்கூடாது, அதுவும் தப்பு. அப்படி இல்லை நான் அந்த பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை வேறு பொசிஷனுக்கு மூவ் பண்ணிவிட்டு இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் தப்பாயிரும். சரிங்களா? ஏன்னா ஆர்டரும் மாறக்கூடாது, நம்மளோட எலமெண்ட்டும் லாஸ் ஆகக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அரேல இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது. இப்போ இது ரெண்டையும் ஓவர் கம் பண்ணி நம்ம எப்படி எலமெண்ட்டை ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஒரு ரொட்டீன் எழுத போகிறோம். இப்போ ரொட்டீன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். அந்த ஃபங்க்ஷனோட நேம் இன்சர்ட்னு வச்சுக்கலாம். இந்த இன்சர்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணணும்னா எந்த அரேல நம்ம எலமெண்ட் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த அரேவை பாஸ் பண்ணணும், எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த பொசிஷன் பாஸ் பண்ணணும், அண்ட் என்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும். ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸ். தென் அதுக்குள்ளே ஒரு ஃபார் லூப் ஃபார் I is equal to n - 1 I greater than equal to x
I minus minus அதில் a of I plus 1 is equal to a of I, then a of I is equal to key n is equal to n plus 1 close. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் கன்சிடர் சேம் அரே. இந்த அரேலையே நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த அரே தான் பாஸ் பண்ண போகிறேன் இன்புட்டாக, ஏ ஆஃப் ப்ராக்கெட்ஸில் இந்த அரே இன்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸை வந்து நான் 2ன்னு பாஸ் பண்ணுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு நான் பாஸ் பண்ணுறேன். 2ங்கிற பொசிஷனில் எனக்கு இன்சர்ட் பண்ணணும். கீ அப்படிங்கிற வேல்யூக்கு நான் 25ன்னு பாஸ் பண்ணுறேன். அதாவது செகண்ட் பொசிஷனில் 25 அப்படிங்கிற எலமெண்ட் எனக்கு ஸ்டோர் ஆகணும். செகண்ட் பொசிஷனில் இன்ஸ்டெட் ஆஃப் 30 எனக்கு 25ன்னு ரீப்ளேஸ் ஆகணும். சரிங்களா? அப்படி நான் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும். என்னோட ரொட்டீன் எப்படி வேலை செய்யும்னு பார்க்கலாம். இப்போ I is equal to n-1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரேயோட இண்டெக்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகுது. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது அப்படின்னா இங்கே n வந்து 5. ஆனால் ஃபிஃப்த் பொசிஷன் எலமெண்ட் 5, ஃபிஃப்த் எலமெண்ட் ஃபோர்த் பொசிஷனில் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா 0ல் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? இங்கே கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை அடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணும். ஸோ தட் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணி எந்த பொசிஷனில் நம்ம இன்சர்ட் பண்ணுமோ அந்த பொசிஷன் வரைக்கும் ஒரு எலமெண்ட்டை அடுத்தடுத்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணிகிட்டே வரணும். அப்படி மூவ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். இந்த வேலை தான் நம்ம பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஃபார் லூப். ஸோ ஃபார் I is equal to n-1 லாஸ்ட் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே வரைக்கும் போகணும்? நம்ம எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த பொசிஷன் வரைக்கும் போகணும். ஸோ லாஸ்ட்லேருந்து முன்னாடி வரோம் அப்படிங்கிறதுனால டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ 5ல் ஸ்டார்ட் ஆகி 2ல் முடியணும் அப்படின்னா 5லேருந்து 2 வரைக்கும் வரணும்னா ஒரு எலமெண்ட் டிக்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அதனால I மைனஸ் மைனஸ்னு போட்டிருக்கிறோம். ஸோ இதுக்குள்ள என்ன வேலை செய்யணும்? a of I plus 1 is equal to a of I. அதாவது 6th பொசிஷனில் ஃபிஃப்த் பொசிஷன் எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணு, 5th பொசிஷனில் 4th பொசிஷனை ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிறது அதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஃபைனலாக இந்த லூப்பு எண்ட் ஆகி வரும்போது நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஸ்பேஸில் கீ அப்படிங்கிற நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய புது எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி 5 எலமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒரு எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணும்போது 6th எலமெண்ட்டுன்னு ஸ்டோர் ஆயிரும், 6th எலமெண்ட் ஆயிரும். 6 எலமெண்ட்டுன்னு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதையும் நம்ம தான் சொல்லணும். அதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் n is equal to n+1. இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நான் இதை நம்ம ப்ரொசீட் பண்ணி பார்க்க போகிறோம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல சொன்ன மாதிரியே எக்ஸுங்கிறது 2, செகண்ட் பொசிஷனில் 25 அப்படிங்கிற எலமெண்ட்டை நான் பாஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை பாஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஐட்ரேஷன் 1. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ n-1. n-1 அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் n வந்து 5. அப்போ 5 - 1னா 4. I வந்து 4 அப்படிங்கிற பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுது. I greater than equal to 2 செக் பண்ணுறோம். ஏன்னா greater than equal to xன்னு தான் போட்டிருக்கிறோம். ஓகே, 4 greater than equal to 2. கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. a of I plus 1 equal to 4. a of I. இப்போ I வந்து 4ன்னு தெரியும். a of I plus 1 is equal to a of Iன்னு சொல்லும் போது a of 5 equal to a of 4ன்னு ஸ்டேட்மெண்ட் மாறும். அப்போ 4th பொசிஷன் எலமெண்ட் 5th பொசிஷனில் ஸ்டோர் ஆகும். ரைட் டு லெஃப்ட் தான் அசைன்மெண்ட். சரிங்களா? ஸோ 4th பொசிஷன் எலமெண்ட் 5th பொசிஷனில் போயிடும். அப்போ நம்ம இந்த அரேல 50 அப்படின்னு 4th பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் 5th பொசிஷனுக்கு மூவ் ஆகும். இங்கே மூவ் ஆயிரும். ஸோ 50 இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிரும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். இந்த ஐட்ரேஷன் முடிச்ச உடனே உங்களோட லூப் வந்து அகெயின் ஃபார் லூப்புக்கு தான் போகும். ஐயோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆயிருக்கும். ஸோ ஐட்ரேஷன் 2. செகண்ட் ஐட்ரேஷனில் ஐயோட வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆயிருக்கு. அதனால I becomes 3. இப்போ கண்டிஷன் செக் பண்ணும். I greater than 2 3 greater than 2. கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆயிருச்சு. இப்போ a of 4 is equal to a of 3. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகும்? a of 4 is equal to a of 3ன்னு சொல்லும் போது தேர்ட் பொசிஷன் எலமெண்ட் 4th மூவ் ஆகுது. அப்போ ஆல்ரெடி 50 இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 50 தான் நம்ம ஃபர்ஸ்டே போன ஐட்ரேஷனில் மூவ் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல 40 50 ரீப்ளேஸ் பண்ணிடும். சரிங்களா? இப்போ இங்கே 40 வந்துடும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் 3. ஐட்ரேஷன் 3ல ஐயை மறுபடியும் டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். I வந்து 2. I greater than equal to 2 பார்க்குறோம். 2 greater than equal to 2. 2 is equal to 2. கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன ஆகுது? a of 3 is equal to a of 2.
அப்போ ஏ ஆஃப் த்ரீங்கிற இந்த பொசிஷனுக்கு ஏ ஆஃப் டூவில் இருக்கிற எலமெண்ட் காப்பி ஆகுது. 40 ரீப்ளேஸ் பண்ணி நம்ம 13 போட்டுறோம். 40 வந்து 13 ரீப்ளேஸ் ஆயிடுது. ஓகேங்களா? இப்போ நமக்கு அடுத்த ஐட்ரேஷன் 4 i is equal to 1. இப்போ i is equal to 1 அப்படின்னு சொல்லும் போது கண்டிஷன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. i greater than equal to 2 பார்க்குறோம். என்ன ஆகுது? கண்டிஷன் ஃபெயில். ஏன்னா 1 not greater than or equal to 2. அப்போ என்ன ஆகும்? இந்த லூப்புக்குள்ளேயே நமக்கு போகாது. இப்போ இந்த லூப்புக்குள்ளே போகாட்டி நமக்கு வெளியே வந்துடணும். இப்போ a of i equal to key. இப்போ a of i equal to keyனா ஐயோட வேல்யூ என்ன? 1 இருக்கு. ஸோ 1 அப்படின்னா a of 1 is equal to keyன்னு போகும். அது தப்பாயிரும். ஸோ அதனால சின்ன சேஞ்ச் பண்ணுற இந்த கோடில் a of i plus 1 is equal to keyன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ a of i plus 1 is equal to key அப்படின்னு சொல்லும் போது i ஆல்ரெடி 1ன்னு ரெடியூஸ் ஆயிருந்துச்சு இல்லைங்களா? இப்போ என்ன இருக்கும்? இந்த லூப் போகாததுனால a of i plus 1 is equal to keyன்னு வரும்போது a of i வந்து 1ன்னு இருந்தது ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில். இப்போ a of 1 plus 1 2 equal to key என்னங்க? 25. அப்போ செகண்ட் பொசிஷனில் இந்த பொசிஷனில் 25 அப்படிங்கிற எலமெண்ட்டை நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 10 20 இதில் எந்த சேஞ்சும் இல்லை. 25ன்னு செகண்ட் பொசிஷனில் புது எலமெண்ட் ஸ்டோர் பண்ணியாச்சு. நமக்கு ரிமைனிங் இந்த எலமெண்ட்ஸ்லையும் எந்த சேஞ்சும் இல்லை. அப்படியே நம்ம ஒரு பொசிஷன் மட்டும் மூவ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்மளோட அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிஸ்ட் ஏடிடியில் இருக்கிற இன்சர்ஷன் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட இன்சர்ஷன் ரொட்டீன். இப்போ நாம் அரேயில் எப்படி எலமெண்ட்ஸை டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அரேயில் டெலீஷன் அப்படிங்கிறது என்னென்னா எங்கே வேணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட் எலமெண்ட்டை டெலீட் பண்ணலாம், லாஸ்ட் எலமெண்ட், மிடில் எங்கே வேணாலும் டெலீட் பண்ணலாம். இப்போ ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணோன்னா அதோட சைஸை ரெடியூஸ் பண்ணணும். அண்ட் ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணுறது அப்படின்னா நெக்ஸ்ட் பொசிஷன் எலமெண்ட்டை கரண்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறது. இதே மாதிரியே எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வரைக்கும் நம்ம செய்யணும். அதாவது இப்போ நீங்கள் இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த செகண்ட் பொசிஷனுக்கு தேர்ட் பொசிஷன் எலமெண்ட்டை மூவ் பண்ணிடணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தேர்ட் பொசிஷனுக்கு ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டுக்கு ஃபிஃப்த் பொசிஷன். இதே மாதிரி மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ண முடியும். இதுதான் டெலீஷன் ஆஃப் அன் எலமெண்ட் இன் அன் அரே. இதுக்கு எப்படி ரொட்டீன் எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெலீஷன் அப்படின்னு இந்த ரொட்டீனுக்கு பேர் வச்சுக்கலாம். டெலீஷன். இந்த ரொட்டீனை கால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேல்யூஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்த அரேலேருந்து எலமெண்ட்டை டெலீட் பண்ணுமோ அந்த அரே ப்ளஸ் எந்த பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னு அந்த பொசிஷன் இன்ட் எக்ஸ். ஸோ இன்ட் அரே இன்ட் எக்ஸ்ன்னு நம்ம 2 பேராமீட்டர் வச்சுருக்கோம். ஏ ஆஃப் அப்படிங்கிறது வந்து எந்த அரேயில் நம்ம டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த அரே. அண்ட் எந்த பொசிஷனில் நம்ம எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸ். இப்போ நம்ம இந்த ரொட்டீன் எழுதலாம். ஸோ இது வந்து நம்ம ஒரே வேலை தான், ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் செய்கிறோம். அதனால் ஒரு ஃபார் லூப் வச்சுக்கலாம். ஃபார் i is equal to x i less than n minus 1 i plus plus. இப்போ மூமெண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் a of i equal to a of i plus 1 close. n is equal to n minus 1 again a close. ஸோ இதுதான் நம்மளோட டெலீஷன் ரொட்டீன். இப்போ டெலீஷன் எங்கே நடக்கணுமோ அங்கேருந்து தான் இந்த ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் எது வரைக்கும் இந்த ரொட்டீனை செய்யணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ எலமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த பொசிஷன் வரைக்கும். இப்போ ஒரு ஐட்ரேஷன்லையும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்குது, ஒரு ஸ்டெப் இன்க்ரிமெண்ட். அண்ட் உள்ள a of i equal to a of i plus 1. இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஐத்து பொசிஷனில் i plus 1 நெக்ஸ்ட் பொசிஷன் எலமெண்ட்டை கரண்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த டெலீஷன் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ரொட்டீனுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்கும். தென் நம்ம எல்லா எலமெண்ட்டையும் ஸ்வாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு எலமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ n is equal to n minus 1. அதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இந்த ரொட்டீன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து செகண்ட் பொசிஷன், அதாவது எக்ஸ் வந்து 2 அப்படின்னு நான் அனுப்புகிறேன். செகண்ட் பொசிஷன் எலமெண்ட்டை நான் டெலீட் பண்ணணும். சரிங்களா? செகண்ட் பொசிஷன் எலமெண்ட். இப்போ ஐட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஒரு ஐட்ரேஷனாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஐட்ரேஷன் 1. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்
I வந்து xன்னு ஆரம்பிக்குது. xன்னு நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணோம்னா 2 அப்படின்னு பாஸ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இப்போ x வந்து 2. I is equal to 2. I less than n minus 1. nங்கிறது number of elements in the array. இந்த அரேல ஆக்சுவலாக 6 எலமெண்ட் இருக்கு. அப்போ n வந்து 6. 6th எலமெண்ட் 5th பொசிஷனில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஏன்னா அரே இண்டெக்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ I less than equal to n minus 1 அப்படின்னா 6 minus 1 5. 5 என்னன்னா 5th பொசிஷனில் தான் நமக்கு எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ 5th பொசிஷன் வரைக்கும் நம்ம இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ I வந்து less than 5 பார்க்குறோம். 2 less than 5 கண்டிஷன் ட்ரூ. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? A of 2 equal to A of 3. இதான ஸ்டேட்மெண்ட். அப்போ என்ன ஆகுது? தேர்ட் பொசிஷன் எலமெண்ட் செகண்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகுது இந்த ஸ்டேட்மெண்ட்னால. A of 2 equal to A of 3ன்னு சொல்லும் போது A of 3ங்கிறது இந்த பொசிஷன் எலமெண்ட், இந்த பொசிஷன் எலமெண்ட் இங்கே மூவ் ஆகுது. ஸோ இங்கே 30க்கு பதிலாக 40 அப்படின்னு ரீப்ளேஸ் ஆகும். இந்த எலமெண்ட் இங்கே வருது. அப்போ என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு 30 டெலீட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்னால. ஸோ இது மட்டும் பண்ணால் போதுமா? போதாது. ஏன்னா நம்ம லிஸ்ட் என்ன ஆயிரும்? 10 20 40 40 50 16 இருக்கும். அது வந்து ராங் லிஸ்ட், ராங் ஆர்டர். தேவையில்லாமல் 2 தடவை 40 இருக்கும். அது தப்பு. அப்போ நம்ம இதோட நிறுத்தக்கூடாது. அகெயின் நம்ம இதை செய்யணும். எப்போ வரைக்கும் செய்யணும்? n equal to I equal to I less than n minus 1 வரைக்கும் இது போகணும். அப்போ இந்த வேலையை நம்ம ரிப்பீட் பண்ணணும்னு அர்த்தம். செகண்ட் ஐட்ரேஷன் I is equal to I plus plus தான் வச்சுருக்கோம். ஸோ தேர்ட் பொசிஷனுக்கு போகணும். I equal to 3. 3 less than 5 பார்க்குறோம். கண்டிஷன் அகெயின் ட்ரூ. அப்போ A of 3 equal to A of 4. அப்போ என்ன ஆகுது? A of 3 equal to A of 4ன்னு போகும்போது ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட் தேர்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ 40 is replaced by 50. ஓகே, அடுத்து அகெயின் ஐட்ரேஷன் 3. I is equal to 4. 4 less than 5 பார்க்குறோம். கண்டிஷன் ட்ரூ. அப்போ A of 4 is equal to A of 5. அப்போ இந்த இடத்துல ஃபோர்த் பொசிஷனுக்கு ஃபிஃப்த் பொசிஷன் எலமெண்ட்டை நம்ம மூவ் பண்ணுறோம். 60யை 50ங்கிற இடத்துல காப்பி பண்ணுறோம். அப்போ இங்கே 60 ரீப்ளேஸ் ஆயிரும். சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட்னால இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்து ஐட்ரேஷன் 4. I is equal to 5. இப்போ 5 less than 5 பார்க்குறோம். கண்டிஷன் ஃபெயில். ஸோ கண்டிஷன் ஃபெயில் அப்படின்னா என்னாச்சு? நம்மளுக்கு இந்த ஸ்வாப்பிங் நடக்காது. ஏன்னா 6th பொசிஷனில் நமக்கு எலமெண்ட்டே இல்லையே. இருந்தால் தானே A of 5 equal to A of 6ன்னு போட முடியும். 6th பொசிஷனில் எலமெண்ட்டே இல்லை. அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல கேட்பீங்க 10 20 40 50 60 16 இருக்குமே, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அதுக்காக தான் என்ன பண்ணுறோம்? இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கப்புறமா இது உள்ள ஸ்வாப்பிங் நடக்காததுனால இங்கே வந்துடும். இந்த லூப் போகலைன்னா இங்கே வந்துடும். n equal to n minus 1. அப்போ n minus 1ன்னு சொல்லும்போது ஆல்ரெடி n என்ன இருந்தது? n equal to 6ன்னு இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ n minus 1ன்னு போடும். n equal to 5ன்னு ஆயிரும். அப்போ டோட்டலாக எனக்கு இது வரைக்கும் எனக்கு 6 எலமெண்ட்ஸ் இருந்த இந்த லிஸ்ட்டில் இப்போ 5 எலமெண்ட்ஸ் தான் இருக்குன்னு என்னோட ரெஃபரன்ஸை இது வரைக்கும் மாற்றிட போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த 60 என்ன ஆகும்? கார்பேஜ் ஆயிரும். நீங்கள் வந்து இந்த 60 ஆக்சஸ் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு டேட்டா ராங் டேட்டாவாக எண்ட் ஆயிரும். உங்களோட ரெஃபரன்ஸே இது வரைக்கும் தான் இருக்கும். சைஸ் வந்து 10 தான். சைஸ் ஆஃப் த அரே வந்து 10 தான். பட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஸ்டோர்ட் இந்த அரே எவ்வளவா இருக்கும்? 5ன்னு இருக்கும். இப்போ ஒரு எலமெண்ட் டெலீட் பண்ணதுனால அப்போ இந்த 60 இருந்தாலும் நம்மளுக்கு பெருசாக யூஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸை டெலீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இதுதான் உங்களோட அரேல டெலீஷன்.